கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 29ஆம் தேதி முதல் சுக்கிர பெயர்ச்சி நடக்க இருக்குது. ஒரு மாத காலம் கும்பத்திலிருந்து மீனத்தில் உச்சம் பெறுகிறார். 4 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால தன்னுடைய பலன்கள் எல்லாமே கடகராசி நேயர்களுக்கு 200 மடங்கு அள்ளித்தர போகிறார். கடகராசிக்காரங்க எல்லா இடத்துலையுமே அவமானப்படக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் இருக்காங்க. மற்றவங்க முன்னாடி கூனி குறிக்கிறத நிற்கிறதா அதிகமாகவே இருக்குது. கடகராசிக்காரங்க தவறு செய்கிறாங்களோ இல்லையோ, இவங்க கூட இருக்கிறவங்க தவறு செய்கிறதுக்கு இவங்களே பொறுப்பேற்றக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தியால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க போகுது. செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்க போகுது. நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. சுப நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடக்காமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்களில் சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும், உயர் பதவிகள் கிடைக்கும், மகிழ்ச்சி அதிகமாக கொடுப்பாரு, வருமானம் அதிகரிக்கும். குரு பார்க்க கோடி நன்மைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாளாக அலையிறவங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழில் முயற்சி உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்குது. சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானங்கள் பல வழிகளில் உங்களுக்கு வரும். தொழில் லாபம் அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் பதவிகள் உங்களுக்கு தேடி சேரும். கேதுவால உங்களுக்கு செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்கள் இனிமேல் அந்த தொல்லை கொடுக்க மாட்டாங்க. நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு உங்களோட தகுதிக்கு ஏற்ப பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. இனி தொழில் வளர்ச்சி ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் உயர்வு எதிர்பார்ப்பு பதவி பொறுப்புகள் எல்லாமே உங்களை தேடி சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் மட்டும் எல்லாமே நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனை அதிகமாகவும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இருக்கும். கடந்த காலகட்டங்களில் கடகராசி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்துட்டு தான் இருக்குது. இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்த உடனே புதிதாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது? என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் கொடுத்தது இல்லை. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தினந்தோறும் புலம்பக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க. கடகராசி நேயர்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் கடகராசிக்காரங்க இருக்காங்க. இவங்க பிரச்சனையை என்னதான் தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இது நாள் வரைக்கும் நடந்த விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. இனி வரக்கூடிய காலங்களில் கடகராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாமே வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு கடகராசிக்கு முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறதா உங்களுக்கு முதல் குறிக்கோளாக இருக்க போகுது. ஒரு வீட்டில் கடகராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் மொத்த கஷ்டத்தையுமே அவங்க ஏற்றுக்குவாங்க. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தில் இருக்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இவங்களே அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த கஷ்டத்தை ஈஸியாக அந்த குடும்பத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா கடகராசி எதிர்த்தவளுக்கு இனிமேல் அழிவு காலம் தான். யமனையே எதிர்க்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கடகராசிக்காரங்க தான். எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, எல்லாருக்குமே மனசார உதவி செய்கிறவங்க. பால் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதோ அதை விட தூய்மையான மனம் கொண்டவங்க தான் கடகராசிக்காரங்க. இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்க மாட்டாங்க. கஷ்டத்தில் கண்கலங்கி நின்னப்போ கூட ஐயோ தனக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அதிகமாக மனதளவில் காயப்பட்ட நபரில் தான் கடகராசிக்காரங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி உங்களுக்கு நடக்க இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். மறுபடியும் 6 மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கு வரப்போகிறார். சனி பகவான் மூலம் உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறது வராது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நினச்சிட்டு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. கடகராசிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்க போகுது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும். திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாட்களாக இயங்கியவர்களுக்கு வரக்கூடிய முதல் 3 மாதத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும்.
நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம்லேயே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும். இது 10வது 12வது யாராக இருந்தாலும் வரக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குது. ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்கறதால வாழ்க்கையில் நல்ல உயர்வை அடைவீங்க. உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் உங்களை ரொம்ப நாட்களாக அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே விரைவில் குணமாக போகுது. இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கை ரொம்ப வளமாக மாறக்கூடிய நாட்களாக அமையும். கடகராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு யாருமே அந்த அன்பையோ பாசத்தையோ திருப்பி காட்ட மாட்டாங்க. சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் தான் கூட வச்சுருப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்ச உடனே கழட்டி விட்டுருவாங்க. இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுல முன்னோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தங்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா அது ஒரு 50 ரூபாயை மற்றவங்களுக்காக செலவு செய்வாங்க. அப்படி அந்த மாதிரி செலவு செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். நைட்டுங்கிற தூக்குங்கிறது வரும். உங்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 4 கிரகங்களுடைய பலன் கிடைச்சிருக்குது. அதனால உங்கள் வாழ்க்கை நிலை படிப்படியாக முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டு தான் இருக்குது. இது நாள் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது. எல்லாத்தையுமே கடந்த காலகட்டங்களில் தடைகளோடு சந்திச்சிருப்பீங்க. இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது. வேலை இல்லாத நபர்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா தை மாதம் முதல் உங்களுக்கு நல்ல வேலை அமையக்கூடிய மாதமாக இருக்குது. உங்கள் குடும்பத்தில் மேக்சிமம் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப சண்டையில் கணவன் மனைவி சண்டைக்குள்ளே பிரச்சனை வருது அப்படின்னா அது 4 செவத்துக்குள்ள வச்சு பேசி முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது 3வது நபர், அதாவது பெண்ணோட அம்மாவோ பெண்ணோட அப்பாவோ இல்லை கணவனோட அப்பாவோ கணவனோட அம்மாவோ தேவையில்லாத நபர் 3வது தலையிடும் போது அது மிகப்பெரிய பிரச்சனையாக வருது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனையை நீங்களே பேசி முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கடகராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட இருக்கிறவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணாதீங்க. அது 10 வருஷம் நண்பராக இருந்தாலும் சரி, ரொம்ப வருஷமாக சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலும் சரி, உங்களுடைய பண விஷயமாக இருக்கட்டும், உங்களுடைய தொழில் விஷயமாக இருக்கட்டும், எதையுமே முடிஞ்ச அளவுக்கு யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோட மட்டும் நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கிங்க. ஏன்னா கண் திருஷ்டி அப்படிங்கிறது உங்கள் மீது ரொம்பவே கடுமையாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. கடன் பிரச்சனையை வச்சு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனை நிறைய பேர் மாட்டிக்கிறீங்க. கடன் பிரச்சனை எப்படியாவது வெளியே வந்துட்டுனா போதும், எனக்கு நான் கோடீஸ்வரன் ஆகணும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு எப்படியே கடன்லேருந்து நான் தப்பிச்சு வந்துட்டுனா போதும், எல்லா கடனையும் கட்டி முடிச்சுட்டுனா போதும், எனக்கு ஒரு 3 லட்சம் கடன் இருக்குது, ஒரு 5 லட்சம் கடன் இருக்குது, கடன் மட்டும் கட்டி முடிச்சுட்டா நான் நிம்மதியாக இருந்துக்குவேன், நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்னு தான் நிறைய பேரும் சொல்கிறீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடியறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பைசா கடன் இல்லாமல் நீங்கள் இந்த ஆண்டுக்குள்ளேயே நீங்கள் கடன் எல்லாமே கட்டி முடிக்க போகிறீங்க. அதற்குண்டான அமைப்பு உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கடன் அதிகமாக எதற்காக ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ செலவு அப்படிங்கும்போது அது ஒரு காரணம் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால அதிகமாக கடன் வாங்கி இஎம்ஐ போட்டு தேவையில்லாத பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி கடைசியில் பணம் கட்ட முடியாத நிறைய சிக்கலை போய் மாட்டிக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவையை அறிஞ்சு நீங்கள் எதை பண்ணுறனாலும் அது சிக்கலை கொண்டு வராது. நீங்கள் தேவையை அறியாமல் இப்போ அவங்ககிட்ட பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு அது இருக்குது, ஏற்று வீட்டுக்காரன் அது இருக்குது அப்படின்னு சொல்லி மற்றவர்களோட கம்பேரிசன் பண்ணி நீங்கள் அந்த பொருளை வாங்கி இஎம்ஐ கட்ட முடியாமல் கடன் கட்ட முடியாமல் நிறைய சிக்கி தவிச்சு கடைசியில் மன உளைச்சல் பட்டு தான் நிறைய பேர் இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆடம்பரத்தையோ பேராசையை மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடன் பிரச்சனை நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக வளமாக மாறும். அதுக்கப்புறம் காதலில் இந்த ஆண்டு கடகராசிக்காரங்க வெற்றி பெறுவாங்களா இல்லை மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு காதலுக்கும் கடகராசிக்கும் நிறையவே நல்ல சம்பந்தங்கள் இருக்க போகுது. அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காதல் நிறைய பேர் சொல்லாமா வேண்டாம்னு பயத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக அந்த காதல் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க இந்த மது போதை, அப்புறம் கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட நண்பர்களுடைய அவகாசத்தை அதிகமாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் இருந்து நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும். இதிலிருந்து நிறைய பேர் வெளியே வராமல் இதுக்கு ரொம்பவே அடிமையாகி நிறைய பேர் இருக்கிறீங்க. வாழ்க்கையை தொலைச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு இதிலிருந்து வெளியே வந்துருங்க. எப்படியாவது வெளியே வந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வரும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மிகப்பெரிய சிக்கலில் இந்த ஆண்டும் கண்டிப்பாக சந்திப்பீங்க. ஏன்னா கடந்த 2 வருஷம் கடந்த 2023 2024 மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திச்சு தான் 2025 வந்திருக்கிறீங்க. மீண்டும் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மோசமாக அமையக்கூடிய வாய்ப்பாக ரொம்ப அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியும் நல்லாயிருக்கும், உங்கள் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். பணச்செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப விரயமாகிறது ரொம்ப குறையும். கடகராசிக்காரங்க என்னதான் நல்லவர்களாக இருந்தாலுமே கூட இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறதே கடந்த காலங்கள் வரைக்குமே நடக்கவே இல்லை. கண்டிப்பாக இந்த 2025 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாறுதலை நிச்சயமாக தரும்.